இந்த வருஷம் ஆடிப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு நம்ம அம்பாளுக்கு வந்துட்டு வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பின்னல் போட்ட மாதிரி வளையல் மாலை கட்டுறதுக்கு 4 பிரி கொண்ட நூல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2 வளையலாக கோத்துக்கலாம். தனித்தனியாக கோக்கிறத விட 2ஆக கோக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாமிக்கு படைக்கணுங்கும் போது கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறது நல்லது, மெட்டல் வளையல் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரே கலராக இல்லாமல் கலர் கலராக கோக்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம புது வளையல் வாங்கிக்கிறது நல்லது. யாராவது நமக்கு வச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த வளையல் வந்துட்டு சாமிக்கு வச்சு போடுறது நல்லதில்லை. ஸோ அதனால் புதுசாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மாலை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுற மாதிரியே நான் சொல்கிறத விட நீங்கள் கண்ணால் பார்க்கும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நூல் கொண்டு அடியில் வந்து வளையல் வச்சு மேலே போட்டு அப்படியே வந்து அந்த கேப்பில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜடை பின்னுற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த ஆடிப்புறத்துக்கு வச்சு படைக்கிற வளையலை தான் நம்ம வீட்டுக்கு ஒரு சுமங்கலிக்கு வரலட்சுமி பூஜைக்கு அப்போ கொடுப்பேன். வளையல் மாலையை 2 மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காம